என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா நீயும் என் பையனும் புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. அக்கா அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு மாடியில வந்து தனியா நின்னுட்டு இருக்க? என்னமோ மாடிக்கு வரணும்னு தோணுச்சு, வந்தேன். அவ்வளவுதான் வர்ஷினி. அக்கா, எல்லாம் ஓகே தானே? ஆம், நான் ஓகேவா தான் இருக்கேன். ஏன் இப்படி கேக்குற? போய் சொல்லாதக்கா. என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரியா சைலண்டா இருக்க. என்ன ஆச்சுக்கா? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அத்தை எதுவும் சொல்லல. அக்கா, உனக்கு போய் சொல்ல வரல, வீணா ட்ரை பண்ணாத. அத்தை என்ன சொன்னாங்க? எதுக்கு உன்கிட்ட சத்தியம் வாங்குனாங்க? சத்தியமா? சத்தியம்லாம் எதுவும் வாங்கல வர்ஷினி. அப்போ எதுவும் இல்லனா முகம் ஏங்கா வாடி இருக்கு? எதுக்கு நீ தனியா வந்து நின்னுட்டு இருக்க? இல்ல வர்ஷினி, மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தது. அதான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவேன். போ. ராகவ், என்ன நீங்களும் மாடிக்கு வந்திருக்கீங்க? சரியா போச்சு போங்க. நான் ஆபீஸ் முடிஞ்சா மாடிக்கு வந்து கொஞ்ச நேரம் காலார நடக்கிறது வழக்கம். ஓ, மேடம் தான் புதுசா மாடிக்கு வந்திருக்கீங்க. அப்படியா? எனக்கு என்னமோ திடீர்னு மாடிக்கு வரணும்னு தோணுச்சு. நல்ல விஷயம் தானே சார். கொஞ்ச நேரம் மாடிக்கு வந்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆஃபீஸ் மீட்டிங்ல எவ்வளோ டென்ஷன் வந்தாலும் மாடியில கொஞ்ச நேரம் நடந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த மாதிரி ஆயிட்டா நல்லா இருக்கும். இசை, என்ன சொல்ற? விஷால் ஏதாவது சொன்னானா? ஆஹா, ஐயோ, விஷால் எதுவும் சொல்லல. வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ராகவ், நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? என்ன கேளு. ஜாதக விஷயத்துல அத்தை என்கிட்ட நடந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாதகங்கிறது அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ மட்டும் இல்ல, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அம்மா அப்படிதான் நடந்திருப்பாங்க. ஏன் ஜாதகம் அவரு கூட பொருந்தலையா? அதனால என்ன ஒட்டு மொத்தமா வெறுக்கிறாங்க. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ சொல்றது சரிதான் இசை. ஆனா அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. அவங்களுக்கு கடந்த காலத்துல இந்த ஜாதக விஷயத்துல கெட்டது நடந்திருக்கு. பையனை இழந்துட்டு பாட்டி பட்ட கஷ்டம், அதனால குடும்பத்துல ஏற்பட்ட சோகம், இதெல்லாம் பெரிய அளவுல அவங்கள பாதிச்சிருச்சு. அதனாலதான் ஜாதக விஷயத்துல எங்க அம்மா அவ்வளோ பயப்படுறாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க இசை. நான் என்ன, யாராலுமே அவங்கள எதிர்த்து பேசவே முடியாது. ஐயோ, நானும் உங்களை எனக்காக அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லல. அவங்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அத்தையையும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்ல போனா, பசங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ற அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் கிடைச்சதில்ல, கிடைக்க போறதும் இல்ல. என்ன சொன்ன? ஐயோ, ஒண்ணும் இல்ல ராகவ். முடிஞ்சா ஜாதக விஷயத்துல அத்தைக்கு இருக்கிற பயத்தை என்னோட நம்பிக்கையால ஏதாவது மாத்த முடியுமான்னு பாக்குறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் இசை. நடக்கும் ராகவ். இந்த ஜாதகத்துல எழுதியிருக்கிற இசை நான் இல்ல. அதை விட நான் தன்னம்பிக்கையானவ, இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவ அப்படின்னு அத்தைக்கு புரிய வைப்பேன். குட், ஆல் தி பெஸ்ட் இசை. சரி ராகவ், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க கூட பேசினதால நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, நான் கீழே போறேன். இந்த பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத, நீ கீழே போ. சரி ராகவ், அம்மா வந்தாலே நான் வந்த மாதிரி தான். நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஓகேப்பா. நான் அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மா போலாமா? நான் ரெடியா தாண்டா இருக்கேன். ஸ்ரீஜா, சொல்லுங்க அத்தை. நீ என் கூட வா.
என்னத்துக்கு அம்மா கூட வர சொல்றாங்க? எனக்கு எப்படி தெரியும்? டேய் ராகவ், அவளை கூட்டிட்டு போகாதடா. டேய், அம்மா பார்க்குறாங்க, சாமர்றா. அவளை நான் பார்த்துக்கிறேன். ராகவ், கிளம்பலாம் வா. அம்மா, நம்ம மட்டும் போயிட்டு வரலாமே, அவ எதுக்கு? ஆமா, ஸ்ரீஜாவும் நம்ம கூட வருவா. அண்ணி இல்ல நானும் உங்க கூட வரவா? சரி வா. எங்க பரவாயில்ல ராகவ். சரி சும்மா போயிட்டு பேசிட்டே இருக்காம போய் ரெஸ்ட் நம்ம- எடுக்க ஓகே, போலாம். நான் பாத்துக்கிறேன். போங்க. சரி, ஆ, வரம்பா. போயிட்டு வா, வாங்க. வா. வாங்க. வா ஸ்ரீஜா. இது என்ன கொடுமை இசை? எனக்கும் தெரியல விஷால். அவங்க முதல்ல போயிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா ஸ்ரீஜாவை காரணம் இல்லாம கூட்டிட்டு போக மாட்டாங்க. என்னவா இருக்கும்? ஏய், இந்த ஆளு வேற வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அக்கா, கடைசி வரைக்கும் இருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆ. வெயிட் பண்ணுங்க. ஆ, நாங்களும் அந்த முடிவோட தான் வந்திருக்கோங்க. ராகவ், ராகவ், நாளைக்கு நம்ம இங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. ஆ, சரிம்மா. ராகவ் என் பையன் மாதிரி. இன்னும் சொல்ல போனா என் பையன் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்க போறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதம் எப்பவும் ராகவ் தம்பிக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க ஆசீர்வாதம் என் பையனுக்கு வேணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் இவர் என் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டேனே. ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி நம்ம கம்பெனிக்கு வந்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்பவாச்சும் எனக்கு என் கம்பெனியை பார்க்கணும்னு தோணும். அப்ப மட்டும் நீங்க என்ன உள்ள விட்டா போதும். ஐயோ சார், என்ன சார் இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? சார், நான் உங்க பையன் மாதிரின்னு சொல்லிட்டீங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். ம், ஓகே? நல்லது தம்பி, ஆ, அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். போயிட்டு வாங்க. வரோம். ஆ, வாங்க. வரோம். வரேன் சார். வாங்க. இசை, உன்னோட ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்க வசதியா இருக்கும். ராகவ், இந்த ஃபேக்டரிய நாம இசை பேர்ல வாங்கல. இந்த சொத்தை நான் ஸ்ரீஜா பேர்ல வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். சுபத்ரா, அம்மா,